என்ன தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்நாள் ஊழியத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக காத்து கொண்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார் நினைக்கிறேன். இன்றைய நேரத்திலும் பாலும் தேனும் ஓடுகிற காரானுக்குள்ளே கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படிக்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவப்படுகிறேன். இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கை கொண்டு நடக்கும்போது புதிய நன்மையும் புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு வாழ்நாள் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க சத்தம் என்பது கர்த்தரால் உண்டான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுத்ததை கொண்டு விண்ணப்பங்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது நீங்கள் உணர்வோடு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். நாம் ஒரு மனதோடு உணர்வோடு ஜெபிக்கும்போது நேற்று கேட்ட வார்த்தையின்படி குதிரை யுத்தனாலுக்கு ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். இப்போ அமெரிக்கருக்கு வந்து நிற்கலாம். நீ பாலும் தேனும் ஓடுற காரணங்களும் உன்னை விடமாட்டேன். யோசுவா இங்கே வந்து நிற்கிறது. அவன் யோசுவா பார்த்து யுத்தத்துக்கு போப்பான்னு யோசுவா யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க. இங்கே மற்றவங்க வந்து நிற்கிறாங்க. இப்போ மோசே கொடுமுடியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கோலை நிறுத்திக்கிட்டு நிற்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஐயோன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஆடணும் ஊரை ஏறி போகிறாங்க. மேலே ஏறி போய் அவரை கை துணிகளில் தோல்வியை காண்றாங்க. ஏன்னா கை தோல்வி தோர்த்து போகுது. ஏப்பா சில நேரத்தில் அப்படியே ஜெயிச்சுட்டு வர்றோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஏன் நம்ம தோக்குறோம்? எங்க நமக்கு தோல்வி வருது? ஏன் நம்ம கணவன் நல்லா தான் போயிட்டு இருக்காரு, தொழில் செஞ்சிட்டாரு, இருந்துருக்காரு. ஏப்பா நம்ம கணவனோட தொழில் கீழே விழுகுது? ஏப்பா நம்ம பிள்ளை நல்லா படிச்சுட்ட பிள்ளை, நம்ம பிள்ளை இப்போ படிக்காம இருக்கு. ஏன் நல்லபடி படிச்சு வந்துச்சு, வேலை படிச்சோன்னு வேலை கிடைக்க நினைச்சோமே, படிச்சோன்னு ஏன் வேலை கிடைக்கல? வசனம் எங்களுக்கு சொல்கிறது, அது காலத்தை நேர்த்தியா செய்து முடிப்பேன் என்று. ஏன் எங்கள் நேர்த்தியாத காரியம் ஒன்றும் நடக்கல? இப்படி பலவிதமான கேள்வியோட கேட்டுக்கொண்டிருக்கிறியே. ஏன் அந்த இழப்பு காரணம்? இங்கே யோசுவாவும் அவன் யுத்தம் செய்தவருக்கு நிற்க முடியல. காரணம் என்ன? தோல்வி பின்வாங்குறாங்க. நம்ம மக்கள் முன்ன போறாங்க, பின்வாங்குறாங்க. அமெரிக்க ஜெயிச்சுட்டு வர்றான். சில நேரம் அடிச்சு வெட்டி ஒழுகின்னு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லா எதிர் சக்தியும் அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் இப்ப தோல்வி? அப்படி யோசிக்கிறதே கிடையாது. ஏன் என்ன குறைவு? நம்முடைய வாழ்க்கையில் ஜெபக்குறவா, இல்லை துதிக்கிறது குறைவா, இல்லை ஆண்டவர் கொடுக்கிறது குறைவிட்டு இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் ஜெபிக்கிற ஆராதனைய நம்ம விட்டு விட்டோமா, இல்லை நமக்குள்ள ஏதோ பெருமை ஏறி விட்டதா, இல்லை நம்ம பிள்ளைகள் ஏதோ தப்பு பண்ணி விட்டார்களா, இல்லை கணவன் ஏதோ தப்பு பண்ணி விட்டாரா, இல்லை பிள்ளைகள் ஏதோ தவறா செய்து விட்டாங்களா, மனைவி தவறு செய்து விட்டாரா? பெருமை. சில கணவெல்லாம் நல்லா சம்பாதிக்க விட்டா மனைவி பெருமை கொள்ளுவோம், கணவனுக்கு அடி கொடுக்கும். சில கணவனை மனைவி பிள்ளைய படிக்க வச்சு பிள்ளைய மேன்மையா போனோன்னா இனி என்ன எல்லாம் எங்க கையிலான்னு நினைப்பாங்க, பெருமை கொள்ளுவாங்க, பிள்ளைக்கு அடி கொடுக்கும். பிள்ளை நல்லாதான் போயிட்டா படிக்க வச்சா பெருமை. எத்தனை பேர் நான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில உழைத்து வந்து. காரணம் என்ன? அப்படி இந்த யோசுவாவும் நினைச்சிட்டு இருந்தாரு. யோசுவா எப்போ நாங்கள் ஜெயிக்க முடியல அப்படின்னு மேலே பார்த்தா நீண்டு இந்த கோலுக்கு கீழே தாழ்ந்து போய் வந்துட்டு இருக்கு. அவன் இங்கே ஏறிட்டு இருக்கான். உயர்ந்திருக்க உடனே பார்க்குறாங்க, மோசே கோல் கீழே வருதியா, கை தாழுதியா
அதனால தான் நம்ம தோக்குறோம். ஒன்றை பார்த்தா ஆரோட ஊரின்னு சொல்லுவாங்க, வேற ஏன் ஓடி போயிடா ஏறி போடா, கையை பிடிக்கிறாங்க, மோசை கையை பிடி தாங்கு தாங்கு. அதே மாதிரி புள்ள சொல்லணும், ஆமையா ஏன் தகப்ப ஐயோ சுக்கப்படுறாரு, ஓடிப்போ அவர் தாங்கு, அவர் கவலைப்பட விடாத, ஐயோ எங்க அம்மா தான் காரணம், அம்மா தான் அம்மையா தாங்கு, ஜபத்துல தாங்கு, அம்மா பேச்சை கேட்போம், அம்மா கை மேலேயே பார்த்து கொண்டு இருக்கட்டு, அம்மையை கண்ணு கீழே பார்த்துட்டா அம்மையை கண்ணு கீழே பார்க்க விட மேலதான் பார்க்கணும். இது வார்த்தையோட சத்தியத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீ நல்லா இருப்ப. எப்பவும் மேல கண் இருக்கணும், மேலதான் கண் இருக்கணும். பரலோகத்தை நோக்கி பார்த்தோம், பரலோகத்தை தான் நோக்கி பார்க்கணும். பூர்வத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா பாதாளம் உன் கண்ணுக்கு தெரியும். உன் கண்ணுக்கு பாதாளம் தெரிஞ்சுன்னா உன் பிள்ளைய கண்ணு பாதாளத்தை தான் பார்க்கும், மேலோகத்தை பார்க்காது. அதாவது மேன்மை காண முடியாது. அது புருஷன் அப்படிதான், பிள்ளைய அப்படிதான். அதே போல தகப்பனா இருந்தாலும் சரிதான், மனைவியை ஜெபிக்க விட மாட்டாங்க, மனைவியை நல்லவடிக்கு போக விட மாட்டாங்க. பிச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பார்க்கு கூட்டிகிட்டு போவாங்க, எங்கே நாம கூட்டிகிட்டு போவாங்க, சபைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சபைக்கு போக விட மாட்டாங்க. எப்போ வாழ்க்கையில் என்னப்பா பண்ண முடியும், எனக்கு வாட்சிப்பா இருக்காதுப்பா, உன்னை பாலித்தேன்னு ஓட்டுற காரணால் கூட நடத்திட்டு இருக்கிற நீ பிச்சுக்கு போவா, கல்யாணம் விட்டு போமா, காது விட்டு போமா, எப்போ கூட ஓடாதம்மா. புருஷன் சொல்றாமியா மனைவியை பார்த்து, சில புருஷன் சொல்றாரு என்னை பார்த்தாலும் அங்க போற இங்க போற இங்க போற, ஒரு நாள் கோயிலுக்கு கொண்டு கோயில் போறியான்னு சொல்லியா புருஷன் நிறைய பேரு அப்படியே இருக்கா, இப்படியே இருக்கான். பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் என் புள்ள உத்தமன் சொல்றான் அப்பனே இருக்கா, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், இவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற தாய் தப்பும் கிடையாது. நான் நிறைய விஷயத்த பார்த்துட்டப்பா. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு பார்த்தா, நல்ல ஒரு ஊழியத்தில் நல்லா அட்டிப்பட்டு பருத்து போய் இருக்கிற நல்ல குண்டு பூசணிக்காய் ஊழியக்காரன். அடி பட்டு பட்டே இந்த உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்கு. அட்டி வாங்கி வாங்கியே இந்த வவுரெல்லாம் பொட்டு நாய் போயிருக்கு. அதே போல குறுக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எத்தனை குத்து, எத்தனை சவுட்டு, மிதி, அட்டி, இதெல்லாம் வாங்கி வாங்கியே இந்த குறுக்கெல்லாம் வீங்கி போயிருக்கு. இது கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளவுக்கு பெரிய கிரியையுடைய தாக்கம் ஒரு குடும்பத்தில் உண்டு. நான் நினைக்கிறோம் பாலத்தேர் ஓடுற கால்நாளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். நானும் உங்களை பாலத்தேர் ஓடுற கால்நாளுக்குள்ளதான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்கு இடையில வந்து சம தோல்வி என்ன, அது கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். பார்த்து ஓ வந்தோன்னா நீங்க ஜபிச்சிங்க, அப்போ வந்துச்சு, இப்பதான் நடக்குது இல்லை. ஏன் இப்போ நடக்கல? அன்னைக்கு அந்த வியாதியெல்லாம் தீர்ந்துச்சு பாஸ்டர். ஆமாம் மக்களே, இப்போ ஏன் பாஸ்டர் தீரல, நீங்க ஜபிக்கல? ஆஹா, அப்ப அன்னைக்கு ஒரு ஜபம் இன்னைக்கு ஒரு ஜபமா? அப்ப ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் என்ன நடக்காத பெருமிச்சு கூட உனக்கு கொடுக்க நினைக்கிறாரு. ஆண்டவர் ஜெபிக்க குறிப்பா சொல்ல போனா ஜெபிக்கிற காரியத்தை எல்லாம் பேசுறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆண்டவருக்கு ஊழியக்காரருக்கு வேலையே ஆசீர்வதிக்கிற வேலை நீ பெற்றுக்கொள்ளணும். மோசைட்டு ஆண்டவர் என்ன வேணாரு, உன் ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லுன்னாரு. அவர் சொல்லிட்டே இருந்தான். ஆமீன். இவன் தப்பு பண்ணப்பட்டதான் இவன் ஜெபிக்கணும். உனக்காக தான் நான் ஜெபிக்கின்றது இருக்கு, அல்லைங்க நான் ஜெபிக்கின்றது தேவை கிடையாது. நீ ஜெபிச்சு வாங்கிக்கோ. முருமுருக்கு நாங்க விசுவாசம் இல்லை ஜனங்களுக்கு. மோசையுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படிதான். அப்பா இந்த விதம் முறுமுறுக்குது, இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த வெள்ளத்தை காட்டு, இந்த மரத்தை முடிச்சு அதை போடு, இந்த அப்போதான் வரைக்கும் இப்படி தின்ன சொல்லு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இல்லைன்னா எங்களை கூட்டி நடக்குதா அவர் தான். என்ன புரிய மாட்டேங்குது மக்களே? தேவனுடைய ஊழியக்காரன் நடத்துவது கத்து, ஊழியக்காரன் சர்வத்தை சுகத்தை விரும்புவோர் கத்து. ஆனா அடி வாண்டியா ஊழியக்காரன். காரணம் என்ன?
காரணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சில பிரஷர், சில வார்த்தைகள் செய்ய நிமித்தமாக சில நடத்துவது துக்கப்படுறாங்க. நான் கழிச்ச நேரத்தில் எனக்கு சபையில சொன்னேன், நான் விரவின பொருள காரணம் நீங்க தான், என் கை தாளுன காரணம் நீங்க தான், நீங்க தாங்கி நிக்கணும். மோசே அதான் சொல்றாரு, உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா காரணம் நீங்க தான், உங்க தாயுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா காரணம் நீங்க தான், உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க தான் பொறுப்பேற்கணும். இயேசு சொல்லாதீங்க, இல்ல ஊழியக்காரனை சொல்லாதீங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லாதீங்க, அல்ல இன்னொரு மனுஷனை சொல்லாதீங்க, உங்களை சொல்லுங்க. பைபிள் அப்படி சொல்லுது, சட்டம் சொல்லுது, இயேசு சொல்லி இருக்காரு, மோசேயுள்ள கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு, உலக சட்டத்தை சொல்லுது. உண்மையா இருக்கோவா? குடிக்கிற அன்பர்கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். குடிக்கிற கவர்மெண்ட் கொடுக்கிற மது பாட்டில் எழுதியிருக்கு, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, மது கொல்லும். அது மோசமானதுன்னா அதே அறியிட்டு இருக்கு, அதுதான் மோசமானதான் குடிக்கிறோம். நல்லதை குடிக்கிறோமா? நல்லதை புசிக்கிறோமா? இல்லை, பார்வைக்கு இச்சிக்கிறோம் பிடிக்கிறோம். அதனால ஊற்றி வச்சு புலவெல்லாம் இருக்கும், குடிக்க நல்லா தான் இருக்கு. ஆனால் உள்ள பூரா விரியன் பாம்பு போல கடிக்குது. பாம்போட விளையாடும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கடிச்சு அதுக்குரிய விஷயம் என்ன தான் தெரியும். உடம்பு எப்படி ரத்தெல்லாம் கட்டி அப்படியே நம்ம வீங்கி போய் மறித்து போகும்போது தான் அதனுடைய விஷயம் என்னன்னு தெரியும். அதோட நம்ம குடிக்க தொடக்கும் போது சந்தோஷமா தான் குடிக்க தொடக்கணும், ஜாலியா குடிக்க தொடங்கும். இது என்ன தப்பு? சில அம்மாட்ட சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, சில புருஷன்மார் சில மனைவிட்டு, இல்லடி நான் வேலை செய்யிட்டு வரல, ஆளு களைப்பு, ஒரு பீர் அடிச்சுக்கிறேன்டி, அடுத்து ஒரு குவார்டர் குடிச்சுக்கண்டி, அடுத்து ஒரு குவார்டர் 2 குவார்டர், ஒரு வீடு 4 வீடு, போய் 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 நாசம். கரெக்டாக ஒரு சகோதரத்தை கேட்டேன், என்னப்பா எத்தனை ரூபாய் வேலை செய்வீங்க? 1200 ரூபாய்க்கு வேலை செய்வோம். பார்த்து என்ன குடிப்பீங்க? ஒரு நாள் எத்தனை குவார்டர் குடிப்பீங்க? 1 தொடக்கம், 2 4 போகும்போது சரியாகி போகும். பார்த்து 2க்கு மேலே போச்சுன்னா அடுத்து 4 தான். 4 போயாச்சுன்னா இப்படிதான் நடக்கும் பாஸ்டர், அப்படிமா அட்டிதான் நடக்கும். ஆமே. அப்போ 4க்கு விலை என்னப்பா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா செலவாகிடுவீங்க. ஆமா பாஸ்டர். அதுக்கப்புறம் மீதம் எவ்வளவு இருக்கு? 400. இந்த 400 ரூபா அம்மிட்ட கொடுப்பியா? எங்க கொடுப்பீங்க? அப்போ காலையில நல்லா கவனிக்கணும். தேர்வோட காரணங்களே கொண்டு போறேன். ஒன்ன காலையில 8 மணிக்கு வேலை கஷ்டப்பட நீதான். அந்த கஷ்டப்பட்ட காசை நைட்டு 10 மணிக்கு முன்ன 800 ரூபாவை காலி பண்றிய. உன்னை நம்பி 2 பிள்ளைங்க இருக்கு, உன்னை நம்பி ஒரு மனைவி இருக்கா, உன்னை நம்பி பெற்ற தாய் தோப்பம் இருக்கா. இத்தனை நேரம் மறந்துக்கிட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கஷ்டப்பட்ட காசை இந்த 800 ரூபாயும் நீ வீணா செலவு பண்ற மக்களே. உன் வாழ்க்கையில எப்படி பாலும் தேனும் ஓடுற காரணம் காண முடியும்? எப்படி சமாதானத்தை ஒரு குடும்பம் காணும்? உண்மையை சாட்சி இது. நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். நானும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சாட்சி கருதால் சொன்னேன். இது என்னுடைய பக்கத்தை ஜெபிக்க வந்த கழிந்த வார்த்தை ஒரு சகோதரத்தை கேட்டு சொன்ன சாட்சி. தெய்வம் இப்படி நல்லா கவனிக்கிறோம். அது மட்டும் இல்ல, தம்பி நோக்கி கேட்கிறான்,
எனக்கு நான் திருமணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய நான் விரும்புகிறேன், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி தருவாங்களா? நான் சொல்றது, நீ கேட்டேன்னா அவங்க திருமணம் பண்ணி தருவாங்க அப்படின்னு. ஒரே வார்த்தை, என்ன செய்யணும்? நீ என்ன கூடவா, உனக்கு கூட எல்லாமே வரும். என்ன பாஸ்டர், எல்லாரும் எங்க பாஸ்டர் கூட விட்டுருக்கு, அப்போ எல்லாம் கிடைக்கு. ஆமேன், அவன் கண்டிப்பா கிடைக்கும். எங்க கூட வாங்க, எல்லாரும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். யார் சொன்னது? ஏன் சுபா பாஸ்டர் சொன்னாரா? சுபா பாஸ்டர்னு சொல்றேன், இயேசுன்னு சொன்னா. நீ என் பின்னவா, நீ என்னோடு வா, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளவா. 10 யோவான் 6:33 வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் இலவசமா கொடுக்கக்கூடியது. தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நீ தேடு. பாலும் தேனு விடுற காரணம் மட்டும் தேடு. பரலோக ராஜ்யம் அங்கதான் இருக்கு. ஆமீன். வல்லவர் அபிநயிக்கிறது பயப்படாத. நான் போற பாலும் தேனு விடுற காரணம். இந்த சிறையிருப்பு என்ன செய்யும்? இந்த தரித்திரம் என்ன செய்யும்? இந்த வியாதி என்ன செய்யும்? இந்த கஷ்டம் என்ன செய்யும்? இந்த வராந்திரம் என்ன செய்யும்? இந்த போராட்டம் என்ன செய்யும் என்று எல்லாம் சீப்போய் என்று உதறி விட்டு பாலும் தேன் ஓடுற காரணை உட்பிரவேசிக்கும்படிக்கு பிரயாணம் தொடங்குமானால் ஜெயிப்பது உண்மை, விடுதலை பெறுவது உண்மை. நீ பெற வேண்டிய நன்மை, நீ பெற வேண்டிய பாலும் தேன் ஓடுற காணாமை புசிப்பதற்கு தடுப்பதற்கோ எந்த அதிகாரங்களுக்கோ எந்த வியாதிகளுக்கோ எந்த கிரியைகளுக்கோ எந்த மந்திரவாதங்களுக்கோ எந்த அமலக்கிட போன்ற சக்திகளுக்கோ எந்த தரிசனத்துக்கோ எந்த கிரியைகளுக்கோ கர்த்தரை விட்டு கொடுப்பது இல்லை. எல்லாவற்றிலும் ஆறுதல் படுத்தி, எல்லாவற்றிலும் பலப்படுத்தி, எல்லாவற்றிலும் திடப்படுத்தி உறுதிப்படுத்தி நீ சேர வேண்டிய இடத்திற்கு, நீ போய் சேர வேண்டிய பகுதிக்கு கொண்டு சேர்ப்பது கர்த்தருடைய வேலை. அதை யுத்தம் செய்வதற்காக கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை உனக்கு கொண்டு தருவார். அந்த பழைய காலத்திலே ஈஸ்வரர் ஜனத்தை நடத்துவதற்கு ஒரு மோசேயும் ஒரு ஆரோனையும் ஒரு ஊரையும் ஒரு யோசுவாவையும் தெரிந்து கொண்டது உண்மையானால் உன்னை இன்று நடத்துவதற்கு உன் பிள்ளையையும் உன் கணவனையும் இல்லை உன் மனைவியையும் இல்லை உன்னுடைய பிள்ளையையும் ஆயத்தமாக்கி அதிகாரப்படுத்தி இந்த தேசத்திலே ஆசிரியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் வைக்காமல் இருப்பாரோ? சபையே புரிந்து கொள்ள பயப்படுறோம். விசுவாச வாழ்க்கையை நஷ்டப்பட்டு போய் நிற்கிறோம். ஏன் காரணம் என்ன? யோசுவா மோசே தனக்கு சொன்னபடி செய்து முடிச்சான். செய்து யுத்தம் பண்ணினான். அவன் மோசே ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். ஆமேன். எதுக்காக? அமெரிக்க யுத்தம் பண்றதுக்கு யோசுவா போறாரு. 3 மலை உச்சியில போறாங்க. எதுக்கு? ஆண்டவரோட சேருவதற்கு. கணவன் வேலை விட்டுட்டு டிவிக்கு பெட்டிக்கு முன்ன இருக்காத, ஜெபம் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள கலப்பேச போவாத, ஜெபம் பண்ணிட்டு முடிஞ்ச சபையில போய் ஜெபம் பண்ண, சபையில சுத்தம் பண்ண. ஒரு கொடுக்கப்பட்ட பணியை நீ செய் ஆண்டவருக்கு. ஊழியத்தை செய் சகோதரி, ஊழியத்தை செய் சகோதரா. உன் பிள்ளை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நட, ஆண்டவரை பார்த்து விழுந்து கெட. சகோதரர் உன் பிள்ளையை கருத்து ஆசீர்வித்து ஆமீன் உயர்த்துவது நிச்சயம். நீ முதல் ஆண்டோடைய சித்தம் செய்தியா? நீ முதல் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சியா? நான் அநேக நாள்ல கேப்பேன்னு சொல்றத கூட நான் காணுறேன். பாஸ்டர் என்னம்மா என் பிள்ளை நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தான் பாஸ்டர்,
இப்பெல்லாம் என் புள்ள ஜெபிக்கிறதே கிடையாது. எத்தனை வயசுல ஜெபிச்சான்? 8 வயசுல. இப்போ வயசு என்ன? 16. 8 வயசுல ஜெபிச்சோன்னா நீ தான் பெரிய ஆள் நினைச்சு நடந்த. 16 வயசு வரையில நீ மறந்துட்ட. 8 வயசுல உன் கையில, 16 வயசுல அவன் மண்ணில் சாபத்துக்குள்ள. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? பார்க்கனா ஒடியில இருக்கும், கம்மானா கமுகானா நிறத்துல நிற்கும், சாபத்துக்குள்ள நிற்கும். ஊர் சாபத்துக்குள்ள கிடக்கு உலகம். இந்த சாபத்துக்குள்ள போகும்போ உன் மடிக்குள்ள இருக்கிற உருண்டு அங்க நடந்து போகும்போ பட்டிக்குள்ளாம இருக்கணும்னா மோசைய கையை தாக்கி பிடிச்சது போல முகம் கர்த்தரை நோக்கி பார்த்து முகம் பிரகாசம் அடைந்தது. கைகளை தட்ட மாட்டேங்குது. இவ்வளோ வார்த்தை சொல்லி விட்டு அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டு அழுவிருந்து தப்புனா வா, இயேசுவின் வழி இடுக்கமான வழி, உட்பிரவேசிப்பதற்கு. என்ன பிள்ளையே, பாலத்தேனும் ஓடுற காணாலுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறேன். யான் பாஸ்டர், இது இல்லாம பாலத்தேனும் ஓடுற காணாலுக்கு? பின்ன இதுதான். இப்படி நடந்தாதான் நன்மை, இப்படி நடந்ததுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படி சொன்ன வார்த்தையின்படி கண்ணீரோடு ஜெபிப்போமா, கண்ணீரோடு ஜெபிப்போமா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கண்ணீரோடு பதில் கொடுக்க போகிறார். நீ கவலைப்படாது, காக்கும் தேவன் உனக்கு உண்டு. நீ கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பிரதிபலன். நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன் மகளே, நான் பார்த்து கண்ணீரோடு இருக்கிறேன். என் பிள்ளையை விடவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை என்று கண்ணோடு இருக்கிறாயா? எல்லாம் இருக்கிற இடத்த முழங்கால் படிக்கிற 5 நிமிடம் நம்ம சார்ந்து ஜபிக்க போகிறோம். கர்த்தர் கிரியை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்கள் பிள்ளை அற்புதம் நடக்கட்டும். பாலும் தேனும் விடுற காணான் எங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாகணும். இந்த ஆண்டுல அதுக்கு தடையா இருக்கிற கிரியைகள் தகர்க்கப்படணும், கத்திகள் உடைக்கப்படணும், கன்னிகள் தெரிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் வாய்களை தரீங்க. வேத வசனம் சொல்கிறது, உன் வாயை விரிவாய் தர நான் நன்மையாய் நிரப்புவேன், நான் நன்மையாய் நிரப்புவேன். எல்லாம் கண்ணமோடு ஜெபி. அப்போ நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலை உண்டாக்குற கிரியைகள் அழிக்கப்படுவதாக, தூக்கத்தை கொண்டு வந்த ஆவிகள் அழிக்கப்படுவதாக, கடனித்திரையின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சந்தேகத்தை கொண்டு வருகிற சந்தேக கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இச்சையை கொண்டு வர இச்சிக்கிற ஆவிகள் அழைக்கப்படுவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள், காம விகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த கிரியை கொண்டு வர பிசாசு இயேசுவின் நாமத்தில் நான் கீழ்ப்படுத்தி நான் பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு. இந்த கிரியை நிமித்தமாக பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, பரிசுத்தமாய் விண்ணப்பம் பண்ண முடியவில்லை. ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி என்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி நான் குழம்பி நிற்க வைக்கிறது. என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுதிக்க முடியவில்லை என்று கண்ணீர் ஜபித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், என்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதம் உனக்கு நடக்கிறது. இப்போதே ஒப்புக்கொண்டு மகளே, இப்போதே ஒப்புக்கொண்டு மகனே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நிந்தனையை சுமக்கிறவர்
தோல்மேல் கற்றத்துவத்தை தோல்மேல் வைத்திருக்கிற ஒருவர் உண்டு, அவர் உன்னை காணாதிருப்பாரோ? உன் கண்களை காண்கிறார், உன் கண்களுடைய கண்ணீரை காண்கிறார், உன் முகத்தை காண்கிறார், துக்க முகத்தை காண்கிறார். நீ வைக்கப்பட்டு போவதில்லை, நீ வைக்கப்பட்டு போவதில்லை. நீ வெலப்படு மகளே, நீ வெலப்படு. இயேசுவின் நாமத்தில் வெலப்படு. யுத்தம் என்னுடையது, யுத்தம் என்னுடையது. நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. கண்ணீரோடு அற்புதம் நடக்காதா? என் புருஷன் ரசிக்கப்பட மாட்டாரா? என் புருஷனை குடிவெறி மாறாதா? என் பிள்ளை ரசிக்கப்பட மாட்டாரா என்று அடிமைப்பட்டிருக்கிற இந்த செல்போன் அடிமைத்தனத்தை கிரிகள் மாறாதா என்று கண்ணீரோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. பாடங்களை படிக்க வேண்டிய நேரத்தில் டிவியை பார்த்து நாசமாகி கொண்டிருக்கிற வாலிப உலகம் சமாதானத்தை காணணும். இதே நிலைமை போனா எங்க பிள்ளைகளுடைய படிப்புகள் நஷ்டப்பட்டு போக மாட்டோம். இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய தெய்வஞானத்தை கொடு. படிப்பில் மேன்மை காண எந்த ஒரு கிரியைக்கும் எங்க பிள்ளைகள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக எங்க பிள்ளைகள் வாழும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பாதத்தோடு ஜெபிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தால் நன்றி. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி அசுரமாக மாற்றுவார். ஆமென். தேங்க்யூமா.